எரேமியா 30வது அதிகாரம் 18வது வசனம். Jeremiah chapter 30 verses 18. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண் மேற்றின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல் நிலைப்படும். Thus saith the Lord, behold, I will bring again the captive of Jacob's tents, and have mercy on his dwelling places, and the city shall be built upon her own heap, and the place shall remain after the manner therefore. கண்களை மூடி ஜெபிக்கலாம். May we close our eyes and go into a moment of prayer. அன்புள்ள பரலோக தகப்பனே, Our heavenly Father Jesus, இந்த அருமையான வசனங்களுக்காய் நன்றி we செலுத்துகிறோம். thank you for these beautiful words, Lord. ஆம் ஆண்டவரே, இந்த நாள் மிகவும் முக்கியமான நாளாய் காணப்படுகிறது. Yes, Lord, today is an important day for us. கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு, ஒரு முகாந்திரத்தோடு எங்களை எல்லோரையும் உடைய ஆலய பண்டக சாலைக்குள் அழைத்து வந்திருக்கிறீர். The Lord, you had a purpose, and to fulfill that purpose, you have brought these thy children assembled in this church. உடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் நம்பி இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். Lord, we come believing of your blessings, and we stand here before you. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீர் இடைபட வேண்டுமாய் நாங்கள் வாஞ்சிக்கிறோம். And Lord, we wish that the Holy Spirit will intercede and speak to us this evening. பேசுகிற அடியானையும் அன்பு சகோதரனையும் உம்முடைய கிருபையின் கரங்கள் மூடி மறைக்கட்டும். Cover me and my brother under your gracious mercy and hands, O Lord. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி எங்களை ஆண்டவரே நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் May ஜெபிக்கிறோம். the fire of the Holy Spirit fill us this evening. இந்த இடத்திலே அமர்ந்து ஆண்டவரே செய்திக்கென வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அக்கினி அபிஷேகம் தொட்ட வேண்டுமாய் கூட நாங்கள் And ஜெபிக்கிறோம். I also pray that the Spirit of the Almighty God, His touching fire, will touch each and every one of these people assembled here today. பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுப்பீரா. Oh, may the Holy Spirit take charge and control of this message. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In the name of Jesus we pray. ஆமென். எல்லாரும் அமரலாம். Amen. May we all be seated. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். Greetings to you in the prayer answering name of our Lord and Savior Jesus Christ. இன்றைய வசனம், இன்றைய தியானத்துக்கு நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வசனம் எரேமியா 30வது அதிகாரம் 18வது வசனமாக இருக்கிறது. The verse that we have chosen today to meditate and on which I'm going to share a message is Jeremiah chapter 30 verses 18. அதாவது இன்னைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு த ரெஸ்டரேஷன் அப்படின்னு சொல்லலாம். The title of today's message is The Restoration. அதாவது சிறையிருப்பை திருப்புவேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. நல்லா கவனமா கேளுங்க. I want you to pay close attention to the message today. நீங்க கவனமா தான் கேட்பீங்க. I know you will pay close attention. இன்னும் கொஞ்சம் கவனமா கேட்கணும். But my request is that I want you to be even more attentive today. ஏதாவது ஒன்று மிஸ் ஆனிச்சுன்னா உங்களுக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். நீங்கள் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. My point is that even if you miss a single point, it might be the most important point in today's message for you. சிறையிருப்பு. What do we mean to be entrapped or imprisoned? அதாவது தேவ ஜனங்கள் இன்று அவங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சிறைப்பட்டு இருக்கிறார்கள். The people of God today are found to be imprisoned in their worldly lives. அநேக காரியங்களிலே அவர்கள் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். Many are the situations and circumstances that imprison Christians today. அநேக முறைகளிலே அநேக நேரத்தில் அவங்களுக்கு அந்த சிறையிருப்பு என்பதே தெரியாமலும் வாழ்ந்து And கொண்டிருக்கிறார்கள். the best part is that many of these instances, the people who are imprisoned do not even realize that they have been imprisoned. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஆண்டவர் ஒரு சில நேரங்கள் தன்னுடைய சபைக்கு, தன்னுடைய ஜனங்களுக்கு அவர்களுடைய சிறையிருப்பை தெரியப்படுத்தி அதை சரி பண்ண முயற்சி செய்வார். But the Lord will find opportunities and circumstances to point it out to His people who are imprisoned and give them an opportunity to set that right. சில பேருக்கு ஆவியிலே ஒரு சிறையிருப்பு இருக்கும். Some people have an imprisonment because of a spirit. சில பேருக்கு தங்களுடைய ஆத்மாவிலே ஒரு சிறையிருப்பு. And there are others who are imprisoned because of their souls. சில பேருக்கு அவங்களுடைய உடம்பிலே ஒரு சிறையிருப்பு இருக்கும். And then there are others who are imprisoned because of the affliction of their bodies. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய தடங்கள்னு சொல்லி ஒரு சிறையிருப்பை கூட பார்க்க And there are முடியும். many people in every walk of their life, they will find that they have been imprisoned. இதுதான் இன்னைக்கு நம்மளோட கர்த்தர் பேச போகிறார். This is the essence of the message that the Lord is going to speak to you about. More than 100%
I am absolutely sure this is the word for us today. Amen. Hallelujah. Thank you, Jesus. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா Hallelujah. சத்தமா? Thank you, Lord. ஆமென். Amen. Right. நான் உங்களோட ஒரு 3 காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தின 3 காரியங்களிலே எப்படி கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை நம்மளுடைய சிறையிருப்பை திருப்பி அதை ஆசீர்வதிக்க போறாருன்னு சொல்லி. I'm going to share with you 3 points which the Lord has led me, and the 3 points are about how you should be delivered from this imprisonment. அதாவது முதலில் அவர் எனக்கு நல்ல ஒரு ஆவியிலே ஒரு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து எனக்கு ஒரு சிறையிருப்பை திருப்ப போகிறார். The first point is that the Lord is going to give you a freedom from the imprisonment of your spirit. Spiritual healthல ஒரு disease இருக்குது. Amen. There is a disease that is afflicting Christians in their spiritual health. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். And that is a very important thing in a Christian's life. நம்மளுக்கு அதுல சிறைப்பட்டு இருக்கிறோம். And we are found imprisoned in that. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சிறைப்பட்டு இருக்கிறது. Oh, my spiritual life has been imprisoned. ஆனா ஆண்டவர் அதை இன்னைக்கு நம்மளுக்கு உணர்த்தி அதை ரிஸ்டோர் பண்ண போறாரு. But the Lord is going to point that out to you, and he is going to give you the chance to set you free from that imprisonment. எரேமியா 30:17 இப்படி சொல்லுகிறது. Jeremiah 30:17 says this. அதனுடைய கடைசி பகுதி, the last part of that verse goes like this. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். For I will restore health unto thee, and I will heal thee of thy wounds, says the Lord. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. இந்த இடத்துல अनेक பேர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுடைய ஆத்துமாக்களிலே பயங்கரமான ரணத்தோடு ஒரு வியாதிப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. Many of you are sat here this evening who have been afflicted by a disease that affects your spiritual life. You may sit here, you may look like a cine star or wonderful people, but few or many people have been inflicted by the disease which created too many wounds in your spirit and soul. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. Thank you, Jesus. ஆண்டவர் இன்னைக்கு அதை நமக்கு உணர்த்தி விட்டு அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை. The Lord is going to enforce upon this. He is going to make you come to understanding of this, and he is going to set you free. அதாவது ஏன் எனக்கு இந்த மாதிரி ஆவியிலும் ஆத்மாவிலும் ஏன் முதல்ல எனக்கு ஒரு வியாதி வரணும்? இதை நீங்களும் நானும் தெரிஞ்சு கொள்ளணும். So the question is, why should I be afflicted in my spirit and my soul? What is the reason that affliction comes into me? ஆண்டவர் சொல்றாரு, அப்பா உனக்கு இருக்கிற வியாதி இருக்குதே, it is incurable அப்படினு வேற சொல்றாரு. The Lord says that the disease that afflicts your soul and your spirit is incurable. அதாவது எனக்கு ஆவியிலும் என்னுடைய ஆத்மாவிலும் ஒரு வியாதி வந்துச்சுனா அதுக்கு முதல் காரணம் என்ன அப்படினா, so therefore if there is an affliction or a disease that affects my spirit or my soul, the first reason for that is this: நான் தேவனுக்கு விரோதமாக வாழ்க்கையை வாழுகிறேன் அப்படினு சொல்லி அர்த்தம். It means that I am living a life contrary to the will and the plan of the Lord Almighty. நீங்க நல்லா ஜெபிக்கிறவங்களா கூட இருக்கலாம். You may be people who pray well. நீங்க நல்ல சபை கூடுதல் ஒண்ணு கூட விடாம வர்றவர்களா இருக்கலாம். And you may be people who come for everything we organize in church. நீங்கள் உண்மையிலே மிக நல்லவர்களாகவும் இருக்கலாம். And it could be true that truly you are good people. ஆனாலும் சில நேரங்கள் இந்த ஆவி ஆத்துமாவிலே ஒரு சில வியாதிகள் வந்துவிடும். But still there are circumstances when there is a weakness or an affliction that afflicts your spirit and your soul. நான் தேவனுக்கு விரோதமாக வாழும் போதெல்லாம் என்னுடைய ஆத்துமாவிலும் ஆவியிலும் நான் ஒரு நோயை கொண்டு வருவதற்கு கதவை திறந்து விடுறேன்னு அர்த்தம். Whenever I go against God, then I am opening the door for this affliction to afflict my soul and my spirit. நான் அது மாதிரி வாழும் போதெல்லாம் நான் தேவனை துக்கப்படுத்துகிறேன் என்று சொல்லலாம். And every time I live such a life, it is true that we can say that we hurt the Lord God Almighty. ஒரு ஹல்லேலூயா சத்தமா சொல்ல முடியுமா? Hallelujah. நல்ல கவனமா கேட்டீங்கன்னா உங்களுடைய ஆவி ஆத்மாவை இன்னைக்கு நினைச்சு பாருங்க, எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு, ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் எப்படி இருக்குது? Question yourself and examine yourself and see what is the state your soul and your spirit is found today in. ஒரு டாக்டர்ட்ட போன உடனே நமக்கு பல்ஸ் எடுப்பு படிக்கிறாங்க, அது செக் பண்றாங்க, பீட் எல்லாம் இருக்காதுன்னு செக் பண்றாங்க. When we go and visit the doctor, they first check our pulse and they test our hearts and they check all the fundamentals. அதெல்லாம் பண்ணிட்டு அவருக்கு ஏதோ ஒரு நோய் இருந்துச்சுன்னா சொல்றாரு, உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குதுங்க. And once the doctor has done all of this, he diagnoses and say, oh, this is so and so is the problem you have, and he treats you for it. இதே மாதிரி தான் என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃபும். நான் மற்றபடி நல்லா சாப்பிடுவேன், நல்லா ஓடுறேன், மற்றதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா எங்கேயோ என்னுடைய ஆவியில ஆத்துமாவுல ஒரு சில வியாதிகள் வந்து விடுகிறது. It is the
same situation with your spirit and your soul too. Though you live a regular life, one way or the other, there is an affliction that afflicts you. இதற்கு முதல் காரணம், you are trying to live a Christian life on your own terms. One of the fundamental or the first reason for this is that you are living your Christian life on your own terms. நான் கிறிஸ்துவ வாழ்க்கையை அவர் விருப்பத்தின்படி அவருடைய நிபந்தனையின்படி வாழ வேண்டும். I have to live my Christian life according to the plan and the purpose of the Lord God Almighty. ஆனால் அநேக வேளைகளிலே எனக்குன்னு ஒரு நிபந்தனை வைத்துக்கொண்டு அதன்படி நான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து விடுகிறேன். But many a times I set myself a situation and I live my Christian life in accordance to that. இன்னைக்கு எனக்கு ஒரு நிறைய இந்த செய்திக்காக நான் வேற ஒரு செய்திக்கு தான் நான் தயார் பண்ணேன். ஆனால் கர்த்தர் இந்த சிறையிருப்பின் பகுதிக்கு என்னை கொண்டு போனார். Oh, I was trying to prepare a message and my message was not about this imprisonment, but it was the Lord who led me to this words that I'm sharing with you today. மேடையில் ஏறுறது வரைக்கும் எனக்கு எக்கச்சக்க கன்ஃபர்மேஷன்ஸ் இதுல. Until I came up to the stage to share this word, there are many confirmations I received about this what I'm sharing with you. அதனால ஒருவேளை உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். But maybe today this message could be found to be harsh to many of you. கர்த்தர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறதுனால, Oh, but because the Lord loves you so greatly, அவரே நம்மளுக்கு காரியங்களை தெரியப்படுத்தி சரி பண்ண விரும்புகிறார். oh, He Himself wants to point out to you and show that to you, and He wants to put those things right. முதல்ல நீங்களும் நானும் நம்மளே ஏமாத்திக்க கூடாதுங்க. First of all, you should know that you yourself shouldn't fool ourselves. ஹalleluya. Hallelujah. சில பேர் எந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் இருக்குது அப்படின்னா, Some people, the extent to which their spiritual guilt is this. எந்த அளவுக்கு கர்த்தரை தூரம் விட்டு நீங்க போயிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, To measure the distance that you have fallen back from the Lord God Almighty, உங்களுக்கே நம்பிக்கை இல்ல திரும்பி அவர் இடத்துல வந்து சேர்ந்துருவோம். you yourself do not believe that you can turn back and find restoration to the presence of God. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ ரொம்ப காயப்பட்டிருக்கப்பா. The Lord says, you have hurt me. 30வது அதிகாரம் ஜெரேமியா ஃபுல்லா எடுத்து படிங்க. If you read Jeremiah chapter 30 fully, this is what it says. ஆனா இந்த காயத்தை உண்டாக்கினது நான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? But the wound that is afflicting my spirit is a wound that has been inflicted upon me by my own self. ஏன்னா நீ ஒரு காலத்துல நீ ஓடிக்கிட்டு இருக்க ஓட்டம் உனக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. Because when you're living and you're running a Christian life, no matter who explains it to you, it makes no sense. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, அவரே ஒரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்து ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்துகிறார். So therefore the Lord wants to show you something and He causes a wound and draws your attention because of it. அதாவது ஒரு மேய்ப்பன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, What does the shepherd do? ஒரு சில ஆடு அவர் சொன்னபடி மேய்ப்பன் சொன்னபடி கேட்கும். Some sheep will follow the instructions of the shepherd. சில ஆடு என்ன சொன்னாலும் அது இஷ்டத்துக்கு தான் போகும். But there are some sheep who no matter what the shepherd's instruction are, it goes its own chosen way. அதுக்கு என்ன நினைப்பு, மேய்ப்பனோட நம்மளுக்கு நிறைய ஏரியா தெரியும், நம்ம மேயாத புல்வெளியா அப்படிங்கிறது மாதிரி ஒரு நினைப்பு. The sheep thinks to itself and it's convinced itself that it knows more than the shepherd to which place to go to graze. ஆனா அது மேயிறது பூரா அதுக்கு நோயை கொண்டு வந்து விடும். But when it makes this choice contrary to the shepherd, the resulting is a disease and affliction that afflicts the sheep. அதனால தான் மேய்ப்பன் சொல்வான், அந்த இடத்துக்கு போகாத, இந்த புல்வெளிக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன் That அப்படின்னு. is why the shepherd instructs the sheep and say, don't choose that way, go down this path that I have chosen for you. சில ஆடு கேக்குது, சில ஆடு கேட்க மாட்டேங்குது. Some sheep obey that voice and some sheep doesn't. கொஞ்ச நாள் மேய்ப்பன் விட்டு பாப்பாரு. The shepherd lets go for some time these sheep that do not obey him. ஒரு நாள் என்ன பண்ணுவாரு, மேய்ப்பனே அந்த ஆடை ஓடாத லெவலுக்கு கால்ல ஒரு காயத்தை ஏற்படுத்துவார். At one time, the Lord will make the shepherd strike the sheep's feet, leg in such a way that it cannot run any further. அந்த காயங்களை ஏற்படுத்தி அவரே கட்டும் போடுவார். And it is the shepherd who causes the wound and the inflicts the wound, and he also bandages it. அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஏன் அப்படின்னா, Do you know why he does that? அந்த மேய்ப்பன் அந்த ஆடை அவ்வளவு நேசிக்கிறான். It is because the shepherd so loves that sheep of his. அதனால தான் நம்ம வேதத்தில் ஒரு சில வசனங்கள் பார்ப்போம். That is why we see in the Bible there are certain verses. உன் கண் இடறலா இருந்துச்சுன்னா அதை பிடுங்கி போடுப்பா. It says, oh, if your eye causes you to sin, then gouge it out. உன் கை இடறலா இருந்துச்சுன்னா அதையும் தரிச்சு போட்டுருப்பா. Or if your hand causes you to sin, then cut it away. ஏன்னா நீ கண் இருந்தும் கை இருந்து நரகத்துக்கு போறதை விட அந்த கண்ணு இடறலான கண்ணையும் கையையும் கழட்டி வச்சுட்டு நீ பரலோகத்துக்கு வந்தா நலமாயிருக்கும். Because there is no good that you go to heaven with an eye and a hand that causes you to sin,
sin, it is better you go there without them. இன்னைக்கு நம்ம வாழ்ற முறை என்ன ஆயிருச்சு அப்படின்னா, we are opening the gates to Satan. The way we live our Christian life today is that in many instances we open the doors to Satan. இதெல்லாம் நம்மளுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். I am sharing all these words for you who are sat there. இங்க உள்ள அநேக பேருடைய வாழ்க்கை அது மாதிரி இருக்குது. அதனால தான் இன்னைக்கு நம்மளோட ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக I பேசுகிறார். believe that many people who are sat here, this is the state of your life, and that is why the Lord is speaking to you. அதாவது நீங்களும் நானும் ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும். Never engage with Satan. Amen. Hallelujah. You have to understand one thing, and that is this, that you should never engage with the devil. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க நம்மலாம் சில பேர் நான் சொல்லி பார்த்திருக்கிறேன், நானே அந்த பாவத்தை செஞ்சுட்டேங்க அப்படிம்பாங்க சில பேர். I've seen many people who share and say, oh, me myself have committed that sin. நானே செஞ்சுட்டேங்க. Oh, I have committed that sin. நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? Oh, are you such a big fellow? இந்த நானுங்கிறது நீண்டிச்சு பத்தியா? When that word you came, அதனால தான் கீழே விழுந்தது. that is why, because of that pride, that you have been pushed down. நீங்களும் நானும் சத்துருவுக்கு எதிர்த்து நின்று வாழ்வதற்கு Oh, அழைக்கப்பட்டிருக்கிறோம். you and me have been called by the Lord God Almighty to stand up against Satan. You cannot walk together and fight together. Hallelujah. ஒரு புரிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம், because of the too much of self confidence in us, we thought that we can walk together with Satan and fight together and finally we can win. Amen. It will never happen. Hallelujah. Thank you, Jesus. How the scripture is written, my dear brothers and sisters, resist the evil. Hallelujah. Hallelujah. Thank we you, need to Lord. confront the evil. Thank you, I need to face the evil like that. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு நிறைய பேர் சத்துருவோடு நடக்கிறோன்னு கூட தெரியாத மாதிரி உங்களுடைய வாழ்க்கை Oh, இருக்குது. many people today, you are walking your Christian life without even realizing that you are walking along with Satan. நீ உன்னுடைய ஆத்மா ஆவியில ஒரு பெரிய வியாதி வந்துருச்சுங்க. And that because of that, there is a big affliction in your soul and your spirit. ஆண்டவர் அதை எப்படியாவது குணப்படுத்தணும்னு விரும்புறார். But the Lord so desires that He wants to heal you. நீ வந்து தீட்டு காரியங்களை கூட செய்து விட்டாய். Oh, you have done things which are so disgusting in the presence of God. என்னுடைய வாழ்க்கையில நான் தீட்டாகிறதுனால நான் எனக்குள் வாழுகிற கிறிஸ்துவின் சரீரம் தீட்டுப்படுகிறது. Because my Christian life is a life of disgust, so the Spirit of God which is in me is also affected. இதனால் என் குடும்பம் தீட்டுப்படுகிறது. And because of that, even my family is affected. இதனால் நான் போகிற சபை தீட்டுப்படுகிறது. And because of that, the stain also rests on the church that I go to. இதனால் நான் வாழுகிற சமுதாயமும் தேசமும் டிஃபைல் ஆகுது. And that is why also the society and the country that I live in, the nation I live in, is being stained. நீங்கள் சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறீங்க. You may think it is an ordinary thing. ஆனா நீங்களும் நானும் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில ஆவியிலையும் ஆத்மாவிலையும் நோய் வருவதற்கு நம்ம திறந்து வைத்திருக்கிறோம் என்பது உங்கள் ஒவ்வொருவருக்கு தான் தெரியும். It is only you who know the extent that you have gone, where you open the door for Satan to come into your life and afflict your soul and your spirit. எரேமியா 30ல பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் கதறுகிறார். Oh, when you read Jeremiah chapter 30, we see that the God Father is crying out for His people. என் ஜனம் யாக்கோபே. It says, oh, you my people of Jacob. ஓ இஸ்ரவேலே. Oh, the nation Israel. என்னை விட்டு தூரம் போறதற்கு நான் உனக்கு என்னப்பா செஞ்சேன்? Oh, what have I done so that you will run far away from me? நீ என்னை விட்டு இவ்வளவு தூரம் போறியே, அப்படி என்ன என்னிடத்துல பாதகத்தை பார்த்தாய் என்று கர்த்தர் Oh, கேட்டார். what have you seen in me that you are running so far away from me, asks the Lord. இன்னைக்கு நிறைய பேருக்கு தூரம் போறோம்னு கூட தெரியாத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்றோம். Oh, many people are living a Christian life, a spiritual life, without even knowing the distance they are from God. ஹல்லேலூயா. இன்னையிலேருந்து நீங்க ஒரு காரியத்தை வைத்துக் கொள்ளுங்க. From today onwards, I want you to understand one point. நீ சத்துருவுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், உன் வாழ்க்கை நாசமா போயிடும். Even if you give a small place for Satan to enter, your whole life will be destroyed. உள்ள நுழைஞ்சான்னா நாசம் பண்ணிட்டு தான் போவான். If Satan enters into your life, he will not leave you until he has destroyed you. அவ்வளவு சர்வ ஜாக்கிரதையாக நீங்கள் You have to be so careful about that. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. Thank you, Jesus. கொஞ்சம் சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. Mighty. அதாவது ஒரு மனிதன் ஹண்டிங்க்கு போனாராம். There's a story of a man who went hunting. அவருக்கு வந்து ஒரு ஃபர் கோட் தேவைப்பட்டுச்சான். He wanted a fur coat. அதனால அந்த கரடியினுடைய தோல் வந்து தான் அந்த ஃபர் கோட் செய்யறதுக்கு பயன்படும். So the skin of the bear is what he wanted to turn into a fur coat. கொஞ்ச தூரம் காட்டுக்கு போனவொடனே கரடியையும் பார்த்துட்டாரு. And then he went into this forest and then he met a bear also.
அப்படியே வந்து சுட பார்த்துட்டாரு. And then he was almost prepared to shoot the bear down. அப்படியே கரடி அவரை பார்த்துச்சான். And then the bear looked at this man. வெயிட் அ மினிட் அப்படின்னுச்சான். And the bear said, hang on a second. நீ என்ன சுட போறியா? Are you going to shoot me? ஆமாம், எனக்கு ஃபர் கோட்டு தேவைப்படுது, ஒன்ட்ட தான் இருக்குது பெஸ்ட்டு, அதனால நான் உன்னை சுட போகிறேன் அப்படின்னாராம். So this man started a conversation, said, yes, I need a fair coat made out of the bear skin, so I'm going to shoot you. நோ வரிஸ், எனக்கு அதை பற்றி ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு. So the bear said, no problem at all, I don't have any problem about that. எனக்கு ஃபர் கோட் உனக்கு தர்றதுக்கு முன்னாடி என் வயிறு மாத்திரம் ஃபுல்லாகிருச்சுன்னா போதும் அப்படின்னுச்சான். Before I give myself to you to become a fur coat, all that I ask is that my tummy should be full. Let us sit together, we shall make a deal அப்படின்னுச்சான். And the bear said, come on, let's sit together and work out a deal so that both of us get what we so desire. அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்தாங்களாம், இதை எப்படி சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. So both of them, the bear and the hunter, sat down and had a discussion about how they're going to satisfy. கொஞ்ச நேரம் கழிச்சு கரடி வந்து ஏப்பம் விட்டுச்சான். After some time, the bear yawned. சார் உள்ள இருக்கிறார். Oh, belched. The hunter was inside the bear's tummy. சாப்பிட்டுருச்சு. Because the bear took that as an opportunity and ate the man. அவர் ஆசைப்படி அவர் ஃபர் கோட்டுக்குள்ளார தான் இருக்கிறார். According to what he decided, he is now inside a fur coat. இன்னைக்கு இது மாதிரி தான் நிறைய பேர் சத்ருவின் கையிலே மாட்டிக்கொண்டு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் ஒரு நோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கேன். This is the same situation that is inflicting and afflicting many Christians when you open the door to Satan. 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் நீங்களும் நானும் படிக்கிறோம் 8-9 வசனங்களில். 1 Peter chapter 5 verses 8 and 9 we read in the Bible. யாரை விழுங்கலான்னு சொல்லி அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகையை தேடி. Oh, the devil is a roaring lion waiting to devour you. அவன் கொஞ்சோண்டு சந்தர்ப்பம் கொடுத்தீங்கன்னா you are காலி, நீங்க காலி. Even if you're given a smallest of the opportunity, he will finish you. அதனால never engage any conversation with your enemy. So therefore, amen, hallelujah. நீ தப்பிச்சிடலான்னு மாத்திரம் நினைச்ச அப்படின்னா முடியாதுன்னு நான் சொல்லுவேன். But if you think and you believe that you can escape from him once you let him in, then that is near to impossible. திமுறா இருக்கிற ஒரு கிறிஸ்தவர்கள், இந்த மாதிரி வார்த்தை தான் எனக்கு வருது, மன்னிச்சு கொள்ளணும். Christians who are so திமுருனா என்ன சொல்ல, ஓவர் செல்ஃப் கான்ஃபிடென்ட்னு வச்சுக்கலாமா? ஓவர் செல்ஃப் கான்ஃபிடென்ட், நம்ம எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்காக தான் இருப்போம், நம்ம ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோலாக இருப்போம், இந்த மாதிரி வேர்ட்ஸ் வச்சுக்கலாம். Amen. Christians who have so much of self confidence thinking that they are their best and good and everything, இப்படி இருக்கிறவங்க தான் சீக்கிரமாக சத்ருவுக்கு இரையாவாங்க. it is these kind of the people who will soon become food for the devil. ஏன் தெரியுமா? அவன் விழிப்புணர்வோடு வாழுவதில்லை. Because they do not live their life being alert. அவேர்னஸ் இல்லாமல் வாழ்றது அவங்க. They live a Christian life without this awareness of what is happening around them. நீ பாம்பு உன் காலில் சுற்றி இருக்குப்பா, ஆனால் நீ மகிடி வச்சுக்கிட்டே நான் அதை மேனேஜ் பண்ணுவேன்னு எவ்வளோ நாள் சார் சொல்லுவேன்? How many days would you say when the snake is coiled upon your leg that you could still manage? காலை சுத்தின பாம்பு கடிக்காம விடாதுன்னு ஒரு பழமொழி உண்டு. There is a proverb which says that the snake that is encoiled on the heel of a man will not let go till it has bit him. இன்னைக்கு நிறைய பேர் கடிபட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க. Many Christians here are sat here bitten by such a snake. எத்தனை பேருக்கு இது போகுதுன்னு எனக்கு தெரியல. I do not know for how many people the message that I am sharing today is being applicable. நிறைய பேருக்கு உண்டு. But it is true that this situation affects many Christians. ஆண்டவர் ஆனா நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். But the Lord loves you and me, my beloved brother and sister in Christ. தேவன் அன்பாகவே இருக்கிறார். Oh, the Lord is a Lord of love. உன்னுடைய வியாதி எப்படி இருக்குன்னா இட் இஸ் இன்க்யூரபிளா இருக்குதான். Oh, the disease that is afflicting you, the Bible says, is an incurable disease. தேவன் நம்ம மேல கோபமா இருக்கிறதுனால தான் உனக்கு காயம் வருகிற அளவுக்கு சம்பவங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. Because the Lord is angry about you, that is why he has permitted situations and circumstances that has afflicted you in your life. முதல்ல நீங்களும் நானும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். First, you and me have to understand and accept that that is what is taking place. The first step of restoration is realization. Amen. Hallelujah. The first step of restoration is realization. முதல்ல உணர்ந்து கொள், உணர்வுள்ளவனாய் வாழ ஆரம்பி. Oh, you have to realize that this is the situation that you live in and live your life in accordance to that. Acknowledge your iniquities, acknowledge your transgressions, acknowledge your sins before the presence of God. Hallelujah. Thank you, Lord.
எரேமியா 30 அப்படிதான் ஆரம்பிக்குது. கதற ஆரம்பிக்கிறான் யாக்கோபும் இஸ்ரவேலும். That is what Jeremiah 30 says. When you read that chapter, oh, the Lord is crying out to his people. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் இருக்கிறது. We see that in the chapter we find the anger of the Almighty God against his own people. ஆண்டவர் அந்த கோபத்திலே அவர்களை தன்னுடைய வசப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு காயத்தை ஏற்படுத்துகிறார். And because the Lord wants to turn them into the direction and the path that he has called them for, he also permits a wound to afflict them. சில நேரம் நம்முடைய வாழ்க்கை முறை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒரு காயங்களை, ரணங்களை, கரைகளை ஏற்படுத்தக்கூடியதாய் கூட இருந்து விடுகிறது. It is true that the Lord in certain circumstances will cause wounds and affliction in your life because he wants to bring it to your attention. இங்கிலீஷ்ல இத சொல்லுவாங்க, it is a cruel kindness அப்படினு சொல்லுவாங்க. Amen. Hallelujah. It is a cruel kindness. We have left no alternative, we have left no option to our heavenly Father. Thank you, Lord. Because we are so important. Amen. He wants to stop your running away from him. வேற வழி கிடையாது இல்லையா? There is no other way for the Lord God Almighty to get your attention. ஆனாலும் நீங்க அந்த வசனங்களை படித்தீங்கன்னா, when you read those verses thoroughly, ஆண்டவர் சொல்றாரு, the Lord says, உன்னது நோயை நான் குணமாக்குற நேரம் வந்துருச்சு. oh, the time has come when I am going to heal you of your affliction. நீ வேணா நினைக்கலாம் திரும்ப நான் ஆண்டவர் என்னை வந்து பழையபடி நான் சுகமாய் வாழுவேனா கர்த்தருக்கானே. Maybe you can question yourself and ask, oh, will I be able to go back to that first love and live my life according to what I was before? ஆனா நான் உங்களுக்கு அன்பா சொல்லுவேன், but my humble answer to you is this, நிச்சயமாக கர்த்தர் அதை தான் செய்ய போறார். that is exactly what the Lord is going to do in your life. இன்னைக்கு நீ உணர்த்தப்பட்ட அப்படினா, ஆண்டவர் சமூகத்துல நீ அதை அனுமதிச்ச அப்படினா, நீ பூரணமாய் நிரப்பப்பட்ட நேரத்துல. oh, if you realize today and you permit the Lord to work in your life, then totally you will be healed today. Hallelujah. 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 ஆண்டவர் சொல்றாரு, எந்த விதமான நிபந்தனையும் இல்லாம சொல்றாரு, நான் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க போறேன். The Lord gives you a promise and he says he will heal you, and that promise is an unconditional promise. அப்படிதான் 17வது வசனம் சொல்லுது. That is what Jeremiah chapter verses 17 says. நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ண போறேன். oh, I will give you, restore your health to you. நீங்க எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. you do not have to do anything. உணர்த்தப்பட்டீங்களா? do you realize? ஆண்டவர் சமூகத்துல ஒத்துக்கிட்டா சரி. and when you go to the presence of God, you accept that, that is more than sufficient. ஆமா ஆண்டவரே, ரொம்ப விலகி ஓடி இருக்கேன். yes Lord, I have ran away from you. எங்க பானு அழகா வந்து சாட்சி சொன்னாங்க பாத்தீங்களா? just like Banu sister came and gave a beautiful testimony today. அந்த ஒரு confessions. it is a confession. Acknowledging before the churches. you have to have some sort of guts to do that. Amen. Hallelujah. நான் சொல்லுவேன், அப்படிதான் செய்யணும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும். My advice is that is how every Christian should do. You should be brave to go and confess your sins. நான் என்ன பண்ணுவேன்னா, முதல்ல ஆண்டவர்ட்ட கன்ஃபஸ் பண்ணுவேன். what I do in my Christian life is I go and I confess my sins to God Almighty. அதுக்கு அடுத்து என்ன ரொம்ப பரிசுத்தவான் நினைக்கிறவனை கூப்பிட்டு நான் கன்ஃபஸ் பண்ணுவேன். and then I will go to the man who thinks I am the most holy, thinks I am the holy man, and to him I will confess my sin. ஏன்னா முதல்ல எனக்குள்ளார இருக்கிற பாவகுணம் வெட்கப்படணும். because the first thing that should happen is the sinful nature in me should be put to shame. நான் முதல்ல ஆண்டவர்ட்ட கன்ஃபஸ் பண்ணிட்டு என்னோட வைஃப் கிட்ட தான் சொல்லுவேன். when I confess to God Almighty, and then I go and confess to my wife too. கவனமாக கேட்டிங்கனா, if you pay close attention to the message today, check Jesus. Your spiritual health now. Amen. The point, amen. Hallelujah. I want you to check. நான் வந்து ரொம்ப இன்னர் ஹார்ட்ல இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு. The message today that I'm delivering, I'm delivering it to you from my inner heart. ஏன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகணும்னா ஒரு சிலதெல்லாம் சரி பண்ண போறார் ஆண்டவர். because when the Lord wants to take you to the next step of his plan and purpose, there are certain things that you first have to put right. Hallelujah. Hallelujah. ஆனா ஆண்டவர் நம்ம மீது அன்பா இருக்கிறதுனால, and because the Lord that who has called you loves you, அவர் சொல்றார், நான் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க போறேன். he says, oh my children, I am going to give you good health. உன் காயங்களை நான் தான் ஆற்ற போறேன். and it is me who is going to bandage your wounds. பக்கத்துல உங்க கையில பிடிச்சு சொல்லுங்க. hold your neighbor's hand and say, நீங்க எவ்வளவு தூரம் வேணாலும் ஆண்டவரை விட்டு ஓடி இருக்கலாம். you might have ran very very far from the Lord God Almighty. கர்த்தர் உங்களுக்கு ஹெல்த் ரிஸ்டோர் பண்றார். but the Lord is restoring the health to you. உங்களுடைய wounds எல்லாம் கியூர் பண்றார். and the Lord is curing your wounds. Hallelujah. எத்தனை பேர் இதை believe பண்றீங்க? Hallelujah. Hallelujah. Amen. Amen. இரண்டாவதாக, the second point of today's message is, God is going to restore your joy. Amen. நம்முடைய சந்தோஷத்தை கர்த்தர் திரும்ப நிரப்பி செய்ய போகிறார். the Lord is going to give you and fill you with the joy.
இன்னைக்கு நிறைய பேர் சந்தோஷமே இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்றோம் இல்லைங்களா? Many Christians today live their Christian life with a lack of true joy. சில பேரை பார்த்தீங்கன்னா அடல்ஃப் ஹிட்லருடைய சொந்தக்காரங்க மாதிரியே உட்காந்துருக்கிறீங்க. Some people who are sat here with a look on your face as though you're related to Adolf Hitler. ஆமா, இடியமினுடைய சொந்தக்காரங்க மாதிரி சில பேர் இருக்கிறீங்க. And there are others who are sat here as though you're friends and relatives with Idi Amin. ஆனா நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய சொந்தக்கார பிள்ளைங்க நம்மளாம். But because we are the Lord's children, we are related to Christ Almighty. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. நாம் எனக்கு நோயில இருக்கிறவன் எப்படி சார் சந்தோஷமா இருக்க முடியும்? How can a person who is afflicted by some kind of a disease be happy? காயப்பட்டு இருக்கிறவனை சந்தோஷமாக்க முடியுமா? Could we go and make somebody who's really wounded happy? இப்போ ஆண்டவர் முதல்ல என்ன பண்ணிட்டாரு? எதை முதல்ல செய்யணுமோ அதை செஞ்சிட்டாரு. என்னுடைய காயத்தை, என்னுடைய நோயை குணமாக்கிட்டாரு. The good Lord, stepwise, the first thing that He needs to do for you, He has done. He has bandaged and He has healed your wound. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ அவரை மீறி நடந்த காரியங்களை நீ சிறைப்பட்ட பார்த்தீங்களா? அதனால் நீ இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப தரப்போகிறார். The second thing that the Lord promises to give you is the joy that you have lost because you have been enslaved to Satan. ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன், ரியலைசேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ரெஸ்டோரேஷன். Amen. Hallelujah. அடுத்து ரிபென்டன்ஸ் இஸ் த செகண்ட் ஸ்டெப் ஆஃப் ரெஸ்டோரேஷன். Thank you, Lord. Amen. இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்? பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்ம அநேக வேளையில பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம். Many a times we have heard preaching that a sinner should repent. நான் என்ன சொல்றேன்? கிறிஸ்தவர்கள் மனம் திரும்ப வேண்டும். But my point is that Christians are the ones that have to repent. ஒரு ஹல்லேலூயா சத்தமா சொல்லலாம். Hallelujah. என்னையே ஏன் பாஸ்டர் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கங்கறீங்களா? Are you asking and saying, why pastor you're constantly pinpointing me? ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நம்ம பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட ஜனம், இதுல மாற்று கருத்து கிடையாது. Oh, there is no doubt that you as a Christian have been called to live a life of purity. ஆனா அப்படி வாழ்றது இல்லையே. But the truth is we do not live such a pure அப்படி life. பரிசுத்தவான்களுடைய அழைப்பு பெற்ற ஒரு சந்தோஷத்தோட நம்ம வாழ்றது இல்லையே. And we are not called to live a life of joy like the holy people of God have. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில ஏன் தெரியுமா ஒரு செழிப்பு இல்ல, ஆவிக்குரிய செழிப்பு இல்ல? ஏன் தெரியுமா? You know why many Christians lack the fruits of the spirit? ஆத்மாவுல ஏன் ஒரு சந்தோஷம் இல்ல தெரியுமா? You know why they don't have the happiness in their souls? ப்ராப்பர் ரிபென்டன்ஸ் கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையில. Because they do not have a proper repentance before the Lord God Almighty. நல்லா சாரி பண்ணுவோம், சாரி அதோட நம்ம நிப்பாட்டிடுவோம். Many a times we use the word sorry for different things and we stop with that. Sorry is the realization. Amen. The next repentance அதுக்கு அடுத்தபடி போக வேண்டும். The next step is repentance, because once you have realized your fault and your mistake, you have to go into the step of repentance. எனக்கு தெரிந்த ஒரு நெருங்கிய நண்பர், there is a friend who I know, a close friend, ஆங்கில நண்பர், and he is an Englishman. பாப்டிஸ்ட் சர்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு 12 years மெம்பரா இருக்கிறாரு. And he is a member of a Baptist church for the past 12 years. அவர் ஒரு நாள் என்கிட்ட கேக்குறாரு, one day he came and asked me this question. I have lost the joy of Christian life. He said, amen. சொல்றாரு. This is what he said. I am not sure whether I will go to heaven or not, ராஜன் அப்படின்னாரு. Amen. காரணம் என்ன அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில இந்த ஸ்பிரிச்சுவல் டிசீஸ் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. The reason for that situation is because the disease that affects his spiritual life is to that extent. அவரால சந்தோஷமாக வாழ முடியல. He wasn't able to live a life happy. ஆனா அவர் ரெகுலர் சர்ச் கோயர். But he is a man who used to go regularly to the church for 12 years. நல்ல உதவி செய்யக்கூடிய மனதுடையவர். A man who has a heart to help others. Wonderful person. A very good man. ஆனா அவரை பொறுத்தளவுல அவருக்கே நிச்சயம் கிடையாது நம்ம உண்மையிலே பரலோகத்துக்கு போவோமா இல்லையா. Because in accordance to his own words, the man was not sure that he will go to heaven. பிசாசு உங்களை ரிப்பென்ட் பண்ண விட மாட்டான். Oh, the devil will prevent you from repenting. நிறைய நேரம் நம்மளுடைய வாழ்க்கை அப்படி ஆயிடுங்க. Many instances this is how your life will turn out to be. நான் அதுக்கு தான் சொல்லுவேன், repentance is very important for Christians. That is why I say that repentance is very important for Christians. Amen. நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி நீங்களும் நானும் வாழணும். Oh, you and me should learn to repent and draw nearer to God.
ஏன்னா வேதம் சொல்லுது ஒரு பாவி மனம் திரும்புறது நிமித்தமாக பரலோகத்தில் பயங்கர சந்தோஷம் The வந்துடும். Bible says that when one sinner repents, the whole of heaven is joyful. அதாவது ஒரு பாவி மனம் திரும்பும் போதே இப்படி ஒரு சந்தோஷம் வருதுன்னா ஒரு பரிசுத்தவான் மனம் திரும்பி வரும்போது இன்னும் பரலோகத்திலே நிறைய சந்தோஷம் So உண்டாகும். then think about, if when a sinner repents, if there is so much joy, what will happen when a Christian repents? அதாவது நீங்களும் நானும் ஒரு காரியத்தில் தவறு செய்கிறோம் பாவம் செய்கிறோம்னு உணர்த்தப்பட்டீங்கன்னா அதுல இருந்து மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி நடந்து வாழ ஆரம்பிச்சு. So therefore, as soon as you realize that you have made a mistake, you have to repent and turn back to God. சில பேர் அப்படியே உட்கார்ந்துறாங்க, அந்த சாரிங்கிற ஒரு ஸ்டேட்டிலே உட்கார்ந்துறோம் நீங்களும் நானும். But there are many people who sit down at that state when they are realized and they do not go into repentance. Repentance அப்படினா return back to your original position அப்படினு அர்த்தம். Amen. Hallelujah. Return back to your original state. Return back to the place where you originally belong to. Thank you, Lord. Amen. We belong to Christ, my dear brothers and sisters. Amen. Hallelujah. நீ repent பண்ணும்போது தான் you will go back to his position. Hallelujah. சாரி பண்ணும்போது கிடையாது. It is not when you realize, it is when you repent that you go back to God. ஆனா நான் உங்கள்ட்ட அன்பா கேட்கிறேன். So therefore my humble request to you is this. ரொம்ப ஆடா இருக்கும் இந்த மெசேஜ். Oh, the message may be slightly harsh and odd for you today. இத கொஞ்சம் உங்க வெப்சைட்ல எல்லாம் டவுன்லோட் பண்ணா திரும்ப கேளுங்க. But if you have the opportunity, go and download this message and hear it once again. நல்லா உங்களுக்கு புரியும். And then I think it will come into you and you will understand it even more. It needs to sink into our each and everyone's heart. Thank you, Lord. Hallelujah. 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 ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் வேணும்னா நான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்க வேண்டும். The Lord says that if you want joy in your Christian life, then you have to bear the fruit of repentance. ஒரு நாளும் சொல்லாதீங்க நான் தப்பே பண்ணுனது இல்லைன்னா சொல்லாதீங்க. Don't claim even for a moment saying that, oh, I have never committed any sin or fault. நானே காமிக்க முடியும் 1000 தப்பு உங்க மேல. I myself can point out many sins that you have committed. நீங்க என் மேல நிறைய தப்பு காமிச்சிடலாம். And equally you can point out many mistakes and faults in me. இதெல்லாம் நம்ம மனம் திரும்பி வாழணுமோ வாழ்ந்து தான் ஆகணும். All the instances where we have to repent and live our life, we have to use those opportunities. நீங்க இந்த repentance இல்லாம you cannot enjoy the presence of God. Amen. Hallelujah. You cannot sit in his presence first of all. Thank you, Lord. You cannot enjoy his presence, my dear brothers and sisters. Examine yourself today. Amen. Thank you, Lord. உங்களுக்கு உண்மையிலே அந்த ரட்சிக்கப்பட்ட சந்தோஷத்தோட வாழ்றீங்களா? என்னுடைய ஒரு கேள்வி இதுதான். My question is, are you really living a redeemed life of joyfulness? அதாவது தாவீது ஒரு பெரிய பாவம் செய்துட்டு அவன் எழுதி வச்சிருக்கான் சங்கீதம் 51 ஃபுல்லா எழுதி வச்சிட்டான், எல்லாரும் படிச்சுக்கப்பா அப்படின்னு. We see in the Bible that once David sins, he wrote Psalms 51 for all man to read. எல்லாரும் படிச்சுக்கப்பா நான் எவ்வளவு பெரிய பாவின்ட்டு. He said, everyone read and see what a great sinner I have been to the Lord. கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமானவனா? He is a man who was found so delightful to the Lord's heart. ஆனா அவர்தான் அந்த மாதிரிலாம் காரியத்தெல்லாம் And it செஞ்சிருக்காரு. is that same man who had committed all of those sins against his father. அவன் சொல்றான், ஐயோ ரட்சிப்பின் சந்தோஷமே என்கிட்ட இல்லையே ஆண்டவரேன்னு கதறான். He cries out in that chapter and says, Lord, I do not have the spirit of my repentance. ஏன் அப்பதான் அவன் மனம் திரும்புற ஜெபம் அது. Because that is a prayer which is making his mind turn towards Christ again. உனக்கு அந்த ஒரு சந்தோஷம் வேணும் அப்படினா மனம் திரும்பி கர்த்தரிடத்துல கதற ஆரம்பிச்சு. Oh, when you want that joy, then you have to repent and you have to come to God and cry out to him. ஊதாரி மகனை பாருங்க. Oh, look at the prodigal son. லூக்கா 15வது அதிகாரத்துல படிக்கலாம். In Luke chapter 15. அவன் பாருங்க தன்னுடைய தந்தை வீட்டிலிருந்து ஒரு ஊதாரி மகன் மூத்த ஒரு மகன் போறான், வெளியில போறான், தூர தேசத்துக்கு போறான். It is a story of the prodigal son who leaves his father and is going away to a different country. அதாவது தேவனுடைய சமூகத்தை விட்டு ஒரு பிள்ளை உலகத்தை நோக்கி போகிறது போல. A child who is leaving the presence of God and going out into this wild world. கடைசில அவனுடைய நிலைமை பாத்தீங்கன்னா தவிடு திங்கிற லெவலுக்கு வந்துருது. You see the last state that this man comes into is a state where he eats the food that has been fed to pigs. அவன் உணர்த்தப்படுகிறான் அவனுடைய சூழ்நிலையை. And then in that situation he realizes his mistake. ஆனா அடுத்து ஒரு காரியம் செய்யறான் பாருங்க. The next thing that he does is the most important one. அதுதான் மீண்டும் அவனை தன் தகப்பன் வீடான பெத்தேலுக்கு கொண்டு செல்லுகிறார். And it is that decision that takes him back to his father's house in Bethlehem. அவன் சொல்றான் நான் மனம் தெளிந்த பிறகு நான் என் தந்தை வீட்டுக்கு போவேன். He says that, oh, when I have realized and my mind has
seen clear, I will go back to my father's நான் house. தேவனுடைய சமூகத்துக்கு போவேன், Oh, I will go to the presence of God. எங்க அப்பா வீட்டுக்கு போவேன், I am going to go to my father's house. அங்க போய் எங்க அப்பா என்ன வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணா கூட பரவாயில்ல, Even when I go back, if my father treats me as a servant, that is okay. என்ன ஒரு பிள்ளைய ஏத்துக்கலனா கூட பரவாயில்ல, Even if he doesn't accept me as his own child, it is okay. ஆனா அவர் வீட்டை விட்டு இனி நான் வெளியில போக மாட்டேன். Oh, but from now on, I will not leave his home. இனி நான் அவருடைய வாசல் பிரகாரத்தை விட்டு நான் போயிட மாட்டேன். Oh, never more will I leave the threshold of his home. இனி நான் அவருடைய சமூகத்தை விட்டு நான் உலகத்துல போயிட And மாட்டேன். no longer will I leave the presence of my father and go out into this world. அந்த மனம் திரும்புதல் அவனை தேவனுடைய சமூகத்துக்கு தகப்பன் வீட்டுக்கு பெத்தேலுக்கு அழைத்து வந்தது. And it is that repentance which drew that man back to his father's house. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் நான் ஒன்னும் செய்யல அப்படிங்கிற மாதிரி வாழலாம் சகோதரனே சகோதரியே. My beloved brother and sister in Christ, you may keep thinking and say, oh, I haven't done anything, and live your life on that. ஏன் உனக்கு ஜெபிச்சாலும் சந்தோஷம் வர மாட்டேங்குது? Why don't you get the happiness of God Almighty even though you pray? ஏன் முதல்ல உன்னால சந்தோஷமா ஜெபிக்க முடியல? First of all, the question is, why can you not pray with joy in your heart? ஏன் உன்னால வேதத்தை நேசிச்சு வாசிக்க முடியல? Why can you not love the word of God and read it? ஏன் உன்னால தேவனோடு உறவுகள் அந்த உறவுகள சந்தோஷமாக இருக்க முடியல? And why can't you not have joy in the relationship with God Almighty? மனம் திரும்பாத வரைக்கும் அது கிடைக்காது. Oh, until you repent and turn, you will never get that joy. Healing comes from nothing. Amen. But joy, we have to pay something. Thank you, Lord. Repentance. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லலாமா? Hallelujah. Thank you, Jesus. மனம் திரும்பணும். Oh, you have to repent. You have to repent. Examine yourself in his presence. Thank you, Jesus. Examine. Shama. எப்படி உங்களுக்கெல்லாம் மற்றவங்கள பார்த்துக்கிட்டு இதுக்கு சரியில்லை அது சரியில்லைன்னு பார்க்கறதுக்கு டைம் இருக்கக்கூடாது இனிமேல். அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். How can you find time to pinpoint other people and say these things are wrong with them and this? ஒன்ன முதல்ல நல்லா பாருப்பா. Oh, rectify yourself first. ஒன்ன முதல்ல சுத்தமா பாருப்பா. Oh, cleanse yourself and examine yourself first. உன் கண்ணுல நிறைய துரும்பு இருக்குப்பா. Oh, there is a lot of sawdust in your own eyes. உன்னுடைய வாழ்க்கையில நிறைய ஒழுங்கின இருக்குப்பா. Oh, there is lack of light even in your life. இதெல்லாம் சரி பண்ணி கொண்டே வாப்பா. First, put all those things right. இதன் மூலமா மற்றவர்கள் மாறி விடுவார்கள். And because of that, many people around you would change. Hallelujah. நம்ம சில நேரம் போதிக்கவே வேண்டியதில்லை சகோதரனே சகோதரியே. My beloved brother and sister in Christ, there are times when it is not even necessary for me to preach. நம்ம வாழுகிற வாழ்க்கையே மற்றவனுக்கு ஒரு சுவிசேஷமாய் மாறி. The kind of life that we live itself will be a message to the people around us. அன்னைக்கு உங்களுக்கு அன்பா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்ல வர்றாரு? You know what the Lord is trying to get across to you with all his love today? நம்ம நிறைய விஷயத்துல மனம் திரும்பணும். You and me have to repent in many instances in our lives. எபேசு சபைக்கு என்ன சொன்னாரு? What did the Lord say in Revelations? எபேசு சபை பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் gift எக்சர்சைஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. It is a church which was exhibiting the spiritual gift of the Lord. எல்லாத்தையும் ஆண்டவர் நல்ல கமெண்டேஷன்ஸ் கொடுக்கிறாரு. And the Lord commends all of that. நல்ல felicitations and appreciation is given by the Lord, our Lord Jesus Christ, to that particular church. Amen. Hallelujah. But God said, but there is one thing lacking in your life. Amen. ஒரு குறைவு இருக்குதுன்னு சொல்றார். The Lord says, oh, there is a lack, there is a wanting. அந்த குறைவை அப்படியே சரி பண்ண முடியல. நீ மனம் திரும்பினாதான் அது சரியாகும்னு வேற சொல்றாரு. Oh, that wanting cannot be rectified until you repent and turn back to God. மனம் திரும்பணுங்க. நம்ம You and me should learn to repent. நம்ம நிறைய விஷயத்துல மனம் திரும்பணுங்க. We have to repent in many instances and circumstances in our lives. நீங்களும் நானும் அப்படி வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா, when you live such a Christian life, நான் சொல்றேன் உன்னுடைய சந்தோஷத்தை ஒரு பய உலகத்துல எடுக்க முடியாது. I challenge you, not one man will be able to steal the joy that Christ will give you. கிறிஸ்துவுக்குள் சந்தோஷம். The joy in Christ. பிலிப்பியர் 4:4 அப்படிதானே சொல்லுது? That is what Philippians 4:4 says. கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாயிருங்கள். Oh, be happy in the Lord. சங்கீதம் 91:1 எப்படி சொல்லுது? What does Psalms 91:1 says? உன்னதமானவருடைய மறைவுக்குள் இருக்கணுமா? Oh, in the shelter of the Almighty Lord. எல்லாமே கிறிஸ்துவுக்குள். Oh, everything encompassed in Christ. நான் கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கணும். I first have to be found in Christ. அப்படி இருந்தா தான் எனக்குள்ளார ஒரு நல்ல சந்தோஷம் இருக்கணும். It is only then will there will be a happiness in me. மார்க் 4:14 இப்படி சொல்லுகிறது. This is what Mark 4:14 says. Sower is sowing a seed. Amen. Hallelujah. அதாவது விதை விதைக்கிறவன் விதையை தூவுகிறான். Amen. The sower is sowing the seed. இந்த விதை அப்படிங்கிறது தேவ வசனம். Oh, the seed stands for the words of God, the verses of God. யோவான் 17வது அதிகாரத்துல 12வது வசனம் இப்படி சொல்லுது. John 17th chapterல 12th verse இப்படி சொல்லுது. Amen. Hallelujah.
இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை தான் சந்தோஷத்தை கொடுக்கும். It ஹல்லேலூயா. says that it is the word of God that gives you happiness. உங்களுடைய இருதயத்தை நல்ல கர்த்தருடைய வார்த்தையில நிரப்பிக் கொள்ளுங்க. You have to fill your heart to overflowing extent with the word of God. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஏன்னா அவருடைய வார்த்தை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். Because it is the word of God that will give you happiness. அவருடைய வார்த்தை எனக்கு ஒரு நித்திய சந்தோஷத்துக்கு அழைத்து சென்று விடும். Oh, it is the word of God that will draw you into an everlasting joy. அதனால நீங்க உலகத்துக்கு உங்களுடைய முதுகை காமிச்சிட்டு திரும்பி கர்த்தரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருங்க. So then you have to turn your back towards the world and walk heading towards Christ. கர்த்தரை நோக்கி நடக்கணும் அப்படின்னா, And if you want to walk that walk back to Christ, நான் அனுதினமும் மனம் திரும்பி அந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டே நடக்கணும். every day, day in and day out, I have to be repenting and then receiving the joy that comes from repentance. அப்படி இல்லைன்னா கிறிஸ்டியன் லைஃப் போர் அடிக்கும். Without that, Christian life will be boring. உனக்கு ஒரு கேள்வி வரும், There will be a question that will arise. உண்மையிலே நம்மளோட இயேசு இருக்கிறாரா? Is the Lord truly with me? Amen. இப்படி தான் கேள்வி கேட்கணும். உண்மையிலே இருந்தோம்னா எப்படி ஒரு நல்ல கிறிஸ்டியன் கேள்வி கேட்கணும்னா, You know, the question for a good Christian should be this: உண்மையிலே நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். Oh, am I truly in Christ? இதுதான் நல்ல அறிவு சார்ந்த கேள்வி. This is the right, intelligent question. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. கொஞ்சம் சத்தமா சொல்லலாமா? Hallelujah. நான் கர்த்தருக்குள் இருந்தால் சந்தோஷம். Oh, when I am in Christ, then there is joy. கர்த்தருடைய வார்த்தைக்குள் நான் இருந்தால் எனக்கு சந்தோஷம். Oh, when I am found to be in the word of God, then there is joy. மனம் திரும்புங்க. Oh, repent. சில பேர் நல்லா அடமெண்டா இருக்கிறது மாதிரி பார்க்குறேன். There are some people, Christians, who are adamant and who don't want to repent. நாங்கெல்லாம் இப்படி தான் இருப்போம்னு நீங்க வாழக்கூடாது. You should not say, oh, this is how I will live my Christian life. ரொம்ப நாள் வண்டி ஓடாதீங்க. Maybe your vehicle will not run for many days. ஏன்னா உங்களை ஆண்டவர் நீங்க சந்தோஷம் இல்லாம இருக்கும்போது கர்த்தர் ரொம்ப துக்கமாயிருவாருங்க. Because when the Lord finds you without the joy that He has promised you, it hurts Him. உங்க பிள்ளை சந்தோஷமா இல்லைனா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? Your own child in your home, when it is not happy, could you be happy? ராஜா உனக்கு என்னடா மூஞ்சி இப்படி இருக்குது கேட்பமா இல்லையா? Don't you say, darling, what is wrong with you? Why is your face so sour? அப்பா திட்டிட்டேன்னா சொல்லும், சாரிடா சொல்லும், என்ன சொல்லி பிள்ளையை சந்தோஷப்படுத்த பார்க்கறோமா இல்லையா? Did daddy scold you? We'd say something or the other and make that child happy. அந்த ஜாய், நான் என்னுடைய மகள் என்னுடைய பிள்ளை அந்த சந்தோஷத்தை இழந்து பார்க்கத சாதாரண ஒரு மனுஷன் நானே விருப்பப்படுறது இல்லைங்க. When an ordinary man cannot bear to see his child sorrowful, கர்த்தருடைய பிள்ளைங்க அவர் எவ்வளவு உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருப்பாரு. We are all the children of the Almighty God. How much more concerned He will be about you. நிறைய பேர் பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு சந்தோஷமே கிடையாது. Many people, there is no happiness in their family lives. பேருக்கு கணவன் மனைவியெல்லாம் வாழக்கூடாது. They live a husband and a relationship for namesake. அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லாதீங்க. If that is the case, then be ashamed. Don't even say that you are husband and wife. சர்டிபிகேட்டோட இருந்தா போதும் அதெல்லாம். It is enough if you சர்டிபிகேட்டோட இருந்தா போதும். It is enough if you got that certificate when you got married in church. ஏதாச்சும் சைல்ட் பெனிஃபிட் வாங்குறதுக்கு தான் அது உதவும். That will only be useful for cheating the government and getting child benefit. எப்படி நீங்க ஆண்டவரோட சந்தோஷமா இருக்கும்போது குடும்பத்துல சந்தோஷம் இருந்துதான் ஆகுங்க. Because when you are with the Lord God Almighty, then it is definite that you will have happiness in your family. புருஷன் சரியில்லைனாலும் பரவாயில்ல, பொண்டாட்டி சரியில்லைனாலும் பரவாயில்ல, யாராவது ஒரு ஆள் சரியா இருந்தீங்கன்னா உங்களால கர்த்தர் மூலமாக அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் வரும். Maybe the husband is not right or the wife is not right, but even if one of you is right, then it is possible to bring the joy of God into that family. வேலை ஸ்தலத்துல ஒரு சந்தோஷம் கிடையாது நிறைய பேருக்கு. There is no happiness for many people in their place of work. என்னப்பா என்ன ஆண்டவர் முழு நேர ஊழியத்துக்கு கூப்பிட்டாருன்னு எனக்குலாம் ரொம்ப நாள் தெரியுங்க. I knew for many days that the Lord had called me for full time ministry. நான் நல்லா டிமிக்கி கொடுத்துக்கிட்டே வந்தேங்க ஒரு 2 வருஷம். I was trying to duck and dive, not obeying that call of God. கடைசில எனக்குள்ளார ஒரு அந்த உந்துதல் என்னால ஒண்ணுமே பண்ண முடியலங்க. But that the Lord took me to such a state and circumstance that I could not do anything than come to serve Him. நான் திருக்கி பாலை தூக்கி அவருடைய கோர்ட்ல போட்டேன். Because what I eventually did is I put the ball into the Lord's court. இதுவே கிரிமினல் புத்தி தான். Even this thought of mine itself was a criminal thought. நீங்க கொடுத்த வேலை ஆண்டவரே. I said, Lord, this is the job that you gave me. நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க. You yourself take the job, Lord.
3 மாசத்துல நடந்துச்சு. Within 3 months, the Lord took my job away. என்ன ஒரே ஒரு வேதனை, You know what was the one thing that was very, very hard for me to accept? என் ஒரு ஆளால ஹோல் டிபார்ட்மெண்ட்டும் அமெரிக்காவுக்கு மூவ் ஆனுச்சு. Because of me, the whole department had to be shifted to America. நான் வேலையெல்லாம் ரிசைன் பண்ணல சார். I didn't go and resign my job. ஆண்டவர் புடுங்கிட்டாருன்னு தான் சொல்லுவேன் நான். The Lord took the job away. அவர் எடுத்துக்கொண்டு போயிட்டார். The Lord took the job away. ஏன்னா நான் அப்பேற்பட்ட ஒரு விசுவாசி. Because that was the extent of my faith in God. கடைசி நொடி வரைக்கும் அந்த அறுப்பு அட்டையாளம் கிதியோன்லாம் என்கிட்ட தோத்தான் போங்க. Because up to the last moment I was battling with God. Even Gideon himself will be defeated with the kind of battle I had with God. ஏன்னா நம்மளுடைய பழக்க வழக்கு சின்ன வயசுலேருந்து ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டெடியாக இருக்கணும். Because according to how we grew up, it's even we may be slow, but we have to be steady. என்னுடைய வைஃப் சில சமயம் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப தான் ஸ்லோவும் ஸ்டெடியாக சில விஷயத்தில் இருக்கிறீங்கம்பாங்க. Sometimes my wife uses this and accuses me and say, because of that, you're slow and steady in everything. பரவாயில்ல. I say, never mind. நான் அவசரப்பட்டு ஒரு தப்பை பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. But my point is, I do not want to hurry and then commit a mistake. Hallelujah. Hallelujah. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னா, Do you know why I'm sharing all of this with you? வேலை ஸ்தலத்தில் சந்தோஷம் இருக்கணும். Oh, there needs to be happiness in your place of work. நான் கிறிஸ்துவ பிள்ளைங்க. Oh, I am the child of God. நான் கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கிறேங்க. Oh, I am found to be in Christ. அப்ப என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் சந்தோஷம் தான். So therefore every moment of my life should be filled with happiness. அப்ப என்னுடைய நான் தேவனுக்குள் கர்த்தருக்குள் இருக்கும் போதும் வார்த்தைக்குள் இருக்கும் போதும் நான் சந்தோஷமாய் வாழ So therefore when I am in Christ and when I am in his word, I have to live a life which is filled of joy. இதற்கான repentance is very important. And amen. நான் அதனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னுடைய மனைவி வந்து இவ்வளவு அழகாக சொல்லும்போது நான் சொல்ல வரேன், உன்னுடைய வாழ்க்கை இன்னையிலிருந்து சீர்தூக்கப்படும். So therefore I was so happy when my wife came and she shared her testimony. My advice is that from this day onwards you have to put right your life. சத்துருவினுடைய உட்புகுதல் உனக்குள் இருக்காது. நான் உனக்கு இதை சொல்றேன். Oh, if you do that, you will not have the instigation of the devil in your life. ஏன்னா நீ தேவனுடைய சபைக்கு முன்பாக அறிக்கை பண்ணி இருக்கிறாய். Amen. Because you have come and you have pronounced and you have confessed before the church of the Almighty God. இவ்வளவு பேர் சாட்சி. And all of these people are a testimony. அதற்கு முன்பாக தேவன் சாட்சி. And above all of that, God Almighty is the witness. You are already restored. Amen. Amen. Hallelujah. இது மாதிரி யார் செஞ்சாலும் அந்த ரெஸ்டோரேஷன் உண்டுங்க. Oh, no matter who does this is the kind of restoration that is a promise. Repentance brings the restoration. Hallelujah. மூன்றாவதாக, thirdly, உங்களுடைய வருங்காலத்தை குறித்த ஒரு பயத்தோடு நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கலாம். You may have been sat here worrying about what the future would bring. ஏன் இதெல்லாம் பேசுறேன்னு எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு நல்லா தெரியும். I do not know why I am sharing all these words with you, but the Lord knows why he has asked me to. இந்த குறிப்பா இந்த மூன்று காரியங்கள் தான் எனக்கு Holy Spirit Precisely, it was the Holy Spirit who churned within me for these 3 points. There are quite a few people sitting here thinking about your future too much. Thank you, Lord. Amen. God is restoring your faith in your future. Thank you, Jesus. இதான் மூணாவது பாயிண்ட். First, God restores your health. Second, God restores your joy. Third, God restores your future. Hallelujah. Thank you, Lord. முதல்ல ஒன்று நினைச்சுக்கொள்ளுங்க. I want you to understand this. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. You and me are people blessed by the Lord. பக்கத்துல உள்ள ஆளை பார்த்து சொல்லுங்க. Look at your neighbor and say, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். Oh, you and me have been blessed. We are blessed generation, தெரியுமா? Amen. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த வருங்காலத்தை குறித்து பயங்கர பயமா இருக்குது இல்லையா? There are many people who are very worried about the future. நீ பயப்படுறதுனால எதுவும் சரியாக போதா? Is anything going to become right by you just worrying about it? அப்படி இருந்தா ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்குன்னு கூட சொல்லலாம். If that is true, then maybe there is a use for that worrying. நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்குதுன்னா, you know how our lives are? அடுத்த நிமிஷம் உயிரோட இருப்போமா இல்லையாங்கிற உலகத்துல தான் நம்ம வாழ்றோம். We are not even assured what the next moment will bring, whether you will be alive or dead. அப்புறம் எதுக்கு நீங்க வருங்காலத்தை குறித்து பயப்படணும்? So therefore, why are you worried about the future? இப்ப நாங்கலாம் முழு நேர ஊழியத்துக்கு கர்த்தர் அழைத்து வந்த பிறகு, when I was called to be a full-time minister and I came, எனக்கு மத்தவங்கள நினைச்சா கொஞ்சம் பரிதாபமா இருக்கும். உங்களை இல்ல, மற்றவங்கள, வெளியில உள்ளவங்கள. When I look at other people, not you, people outside in this world, I would have sympathy for them. எங்க சொந்த பந்தங்கள்லாம் அப்படின்னு வச்சுக்கலாம். Maybe it's my relations. எப்படி நீங்க வாழ போறீங்க?
Oh, how are you going to live? எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறீங்க? Oh, how are you going to manage your commitments? இதெல்லாம் நாங்களே நினச்சி பார்க்கல. Even we didn't think of all of these things. ஏன்னா நம்ம கர்த்தரை நம்பி வந்திருக்கிறோம். Because we came to the ministry believing God Almighty. அவங்கள தவறு நான் சொல்லல. I'm not finding fault with these people. அதெல்லாம் உலக மனுஷனுக்கு வரும். In the eyes of the world, these thoughts are true and they can come to man. நீ ரட்சிக்கப்பட்டு அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா, But once you have been redeemed by Christ and if this is your attitude, உங்க மண்டையில நீங்களே ஒரு கொட்டு கொட்டிக்கொள்ளுங்க. then you have to knock yourself on your head by yourself. ஏன்னா மிக மிக தவறான ஒரு காரியம். Because that is a wrong conclusion that you are coming to. What is your future plan, sir? Amen. What is your future plan? அதை விட நீ நினைக்காத அளவுக்கு தான் ஆண்டவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். Even more than what you wish for your future, the Lord is predetermined and planned for you. எல்லாத்தையும் நீங்களும் நானும் அற்பமாக ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்போம். ஆண்டவர் உன்னதமான தேவன், உன்னதமான பிளான் வச்சிருக்கிறார். You and me, even your best plan may be an ordinary plan in the sight of God, for the Lord has a wonderful plan for your future. தாவீது ஒரு மனுஷன். David, the man of God. அவன் பாருங்க, கர்த்தரால் அரசனாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். Oh, he is a king who has received the anointing of God. 1 சாமுவேல் 16:13ல தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாக அரசனாக தெரிந்து கொள்ளப்படுகிறான். முடிசூட்டப்படல, தெரிந்து கொள்ளப்படுகிறான். We see in 1 Samuel 16:13 that he has been chosen to be the king of Israel. ஆனா அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா fear of future அப்படியே dwell ஆவுதுங்க அவனுக்கு. But if you will see his life, he had the fear of the future. அதாவது மூன்று வகையான பயம் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுங்க. Oh, there are three fears that should never ever come to the child of God. The fear of rejection. Amen. The fear of future and the fear of forgetfulness. இது மூணு வந்துச்சு அப்படின்னா we are walking in the wrong path. Thank you, Lord. இது மூணுமே வரக்கூடாது கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு. Amen. கிறிஸ்துவ நம்பிக்கை உள்ள விசுவாசம் உள்ள பிள்ளைகளுக்கு இது மூணு வரக்கூடாது சார். Amen. இந்த மனுஷன் இருக்கானே தாவீது, இருதயத்துக்கு பிரியமான தாவீது இருக்கான் பாத்தீங்களா? Look at the life of David, the man who delighted the heart of God. அவன் பாத்தீங்கன்னா எங்க கிங் சவுல் நம்மளை கொன்றுவானோ அப்படின்னு சொல்லி தன் உயிரை காத்துக்கொள்ள இவன் வகை தேடி வாழ ஆரம்பிக்கிறான். He is running away from King Saul because King Saul was determined to kill him and he was making the choices of where he wanted to go. உனக்கு ஃபியூச்சரை குறித்து பயம் வந்துச்சு அப்படின்னா, when you have a fear about the future, நீ எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பா தான். all of the decisions you take in that fear will turn out to be wrong. ஏன்னா பயம் உள்ளவனுக்கு சரியா வேலை செய்யாது மண்டை. Because the man who makes decisions when he is fearful will be the incorrect decisions. சரியா இருக்கும்போதே சில பேருக்கு ஒழுங்கா வேலை செய்யல. Some people, even when you're in the right state of mind, your brains don't work. என்ன அப்புறம் இப்படி பயந்துகிட்டு இருந்தோம்னா அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பெய்யுன்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல. So therefore when you're fearful, no, whatever the shadow and the dark itself will look like a devil to you. அன்னைக்கு ஒரு நாள் எங்க பையன் வீட்ல படுத்திருந்தான். There was one day my son was at home lying down. அப்பதான் ஆண்டனி போய் படுத்திருப்பான் போல. That is probably when Anthony went to bed. நான் பின்னாடியே சாதாரணமா மெதுவா போய் லைட்டை போட்டு அப்படின்ட்டான். I went behind him and when I switched the light on, he was so startled and he shouted. ஏன்னா பயம் இருக்குதே, நம்மள மிரள வச்சிருங்க. You know, fear will make you tremble. நான் ரொம்ப பயந்தாங்குழின்னு நீங்க ரொம்ப பெருமையாலாம் சொல்லவே கூடாதுங்க. You do not even have to say, oh, I am someone who really am afraid. ஏன்னா அது கர்த்தருக்கு பிடிக்காத குணம். Because that is a characteristic that God Almighty doesn't like. இவன் பாருங்க, கர்த்தர் சொல்றாரு நான் உன்னை ராஜாவா அபிஷேகம் பண்ண தெரிஞ்சுக்கிட்டப்பா. The Lord has sent Samuel and said, you have been chosen to be the king of Israel. சவுல் அரசனே அவனை பார்த்து சொல்றான். It is the King Saul himself is looking at David and saying. 1 சாமுவேல்ல In 1 Samuel. அழகான ஒரு வசனம் சொல்லுது. There is a beautiful verse. 24:20. 1 சாமுவேல் 26:25 ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா in 1 Samuel 24:20 and 26 and 25ல சவுல் அரசனே சொல்றான், நீ உண்மையிலே நீ தான் ராஜாவா வருவப்பா. It is the King Saul himself is confessing and say, truly you are the one who will be the future king of Israel. நீ உன் கை பலப்படும்னு இவனே சொல்றான். யாரு கொல்ல வரவனே சொல்றான். Your hand will be strengthened. Who says this? The man who is seeking the life of David, Saul himself confesses. ஆனா இவனுக்கு இன்னும் பயம் பிடித்து கொண்டே இருக்கிறது. But David still he is worried and troubled about his future. சார் எங்கெங்க போக கூடாதோ அங்கெல்லாம் அடைக்கலம் தேடி போறான். All of the places that he shouldn't go, he goes seeking refuge. உன்னதமான மறைவுக்குள்ளார தான் நம்ம இருக்கணும். We should always be found in the shadow of the Almighty Lord. எப்படி எசேக்கியேல் அரசன் எப்படி ஆண்டவரே தன்னோட அடைக்கலமா தெரிந்து கொண்டான் பாத்தீங்களா? Just like the king who chose the Lord to be his refuge. அதே போல நீங்களும் நானும் எந்த ஒரு பயந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர்
கர்த்தருடைய மறைவுக்குள் இருங்கள். So therefore, whenever a situation of fear comes in, you should be found covered under the Lord. 1 சாமுவேல் 27:1ல பாத்தீங்கன்னா, In 1 Samuel 27:1, அதுல பாத்தீங்கன்னா பெலிஸ்திய அரசன்ட்ட போய் அடைக்கலம் போய் புகிற we பார்க்கிறோம். see that David goes and finds refuge with the Philistine king Achish. உலகத்துக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சார். He goes and starts working for the world. நீ பயந்து இருந்த அப்படின்னு சொன்னா, When fear comes into your heart, அது எங்க கொண்டு போய் உன்னை முடிக்க வைக்கும் அப்படின்னா, you know where it will lead you. கர்த்தருடைய பிளானை விட்டுட்டு It will take you away from the plan of God, உலகம் வச்சிருக்கிற பிளானுக்குள்ளார போய் and it will lead you into the plan of this world. இன்னைக்கு இந்த இடத்துல 2-3 பேர் நிறைய பேர் உட்கார்ந்திருந்தீங்கன்னா, If there are 2 or 3 of you, or many of you sat here today in that state, ஆண்டவர் உங்களுக்கு அப்படிதான் சொல்றாரு. that is what the Lord is saying to you. நீ அந்த மாதிரி பயந்து வாழணும்னு அவசியம் இல்ல. It is not necessary for you to live a life of fear about your future. I am going to restore your future. Amen. Hallelujah. நான் உன்னை உன் வருங்காலத்தை நான் சரியான முறையில் ஆசீர்வதிப்பேன். Oh, I am going to bless your future and restore it for you, says the Lord. இவன் உலகத்துக்கு அப்படியே வேலை செஞ்சு ஃபைனலா இவன் குடும்பத்தை இழந்துட்டான். யாரு? தாவீது. We see that when he went to work for the world, eventually he loses his own family. 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல இந்த சம்பவம் ஃபுல்லா இருக்குது சார். We see in 1 Samuel chapter 30 this whole instant. அவனுடைய மனைவி அவனுடைய சொத்து கித்து எல்லாத்தையும் சூறையாடிட்டு போயிடுறாங்க. We see that the people come and they take his wife and all his belongings away, his wives. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, if you look closely at this, 1 சாமுவேல் 20வது அதிகாரத்துல இருந்து in 1 Samuel from chapter 20 onwards, 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனம் வரைக்கும், up to 1 Samuel chapter 30 verses 8, இவன் தேவ சமூகத்தில் இருக்கவே இல்லை. he was not at all found to be in the presence of God. ஒரு சத்தம் அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. பயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, You know what fear will do to a man? தேவனுடைய சமூகத்தை விட்டு வேற எல்லா இடத்துலயும் இருக்கிறது மாதிரி செஞ்சு விட்டுரும். Or it will create circumstances in such a way that it will take you away from the presence of God and put you in places that you shouldn't be in. ஆனா ஆண்டவர் அவனை அதிகமா நேசிக்கிறாரே. But because the Lord loves you, இன்னைக்கு உங்களை இன்னைக்கு ரொம்ப நேசிக்கிறாரே. the Lord loves you to a great extent. இவனுடைய சொத்து தன்னுடைய மனைவிகள் எல்லாத்தையும் சூறையாடிட்டு போயிட்டாங்க. The raiders came and took away his wives and all of his belongings. அப்போது அவன் தேவ சமூகத்திலே உட்கார்றான். And that is when he goes to the presence of God. ஆண்டவரே, He says, Lord, நான் பின் தொடரட்டுமா? shall I follow them, O Lord? ஆண்டவரே, Lord, நான் பின் தொடர்ந்து போகட்டுமா? oh, shall I follow the raiding party, Lord? ஆண்டவரே, நான் பின் தொடர்ந்து போகட்டுமா? He asked the question, Lord, shall I go behind them? அப்படின்னு அவன் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, As soon as he says that, the Lord says to him, நீ பின் தொடர்ந்து போப்பா, he says, go, சகலத்தையும் திருப்பிக் கொள்வா. and I will give you everything back to you. கொஞ்சம் சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. நீங்க இந்த நேரத்துல ஒரு என்னென்னலாம் நீங்க இழந்து உட்கார்ந்திருந்தாலும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு சகோதரனே. My beloved brother and sister in Christ, no matter what you have lost today and you are sat here, the word of God to you today is this. என் அன்பு சகோதரி, கர்த்தர் உங்களுக்கு ஒன்று சொல்றாரு. The Lord says this to you. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வே. Oh, the Lord will give you everything back. என்னோட சமூகத்துக்கு வந்துரு. Oh, come to my presence. அவர்கிட்ட ஆலோசனை கேளு. Oh, come and ask advice from the Lord. அவர் உனக்கு டைரக்ஷன் கொடுப்பாரு. He will give you the direction. அதன்படி நீ நடந்தினா, And if you walk according to that counsel, இழந்ததையும் பெற்றுக்கொள்வே. you will receive that which you have lost. ஃபியூச்சர் பிளானும் உனக்கு நிறைய தெரியும். And the future will be blessed. அந்த பாதையில நீனும் நானும் போயிரலாம். And that the Lord will put you on the right path towards the future that He has predetermined. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லலாமா? Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தரால் கூடாத காரியம் ஒண்ணுமே Oh, இல்லை. there is nothing impossible for God. அதனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, That is why the Lord says, நீங்க உங்களுடைய வருங்காலத்தை குறித்து நீ do பயப்படக்கூடாது. not be afraid of your future. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவரால் எந்த காரியத்தையும் உங்களுக்கு செய்து ஆசீர்வதிக்க முடியும். The Lord is capable of doing anything to bless you. யோபு பாருங்க, Look at the life of Job. 3வது அதிகாரம் 25வது வசனம் இப்படி சொல்லுது. In chapter 3, 25. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிடுச்சு அப்படிங்கிறான். He says, that which I feared has happened. சில சமயம் பயம் இருக்குதே, அந்த அடிப்படையில நீங்களும் நானும் செயல்பட ஆரம்பிச்சிருவோம். So you see, when fear comes into us, based on that fear, we start doing things. ஆனா நீங்களும் நானும் பயப்படக்கூடாது. But you and me should never be found to be fearful. 2 தீமோத்தேயு 1:7 அழகா சொல்லுதே. That is what 2 Timothy 1:7 says. அழகா சொல்லுது. It says very beautifully. பயமுள்ள ஆவி கொடுக்கல. Oh,
There is no fear of spirit in us. Amen. Hallelujah. Oh, we are the spirit of fear. Amen. பக்கத்துல உள்ள கையை பிடிச்சி I want you to hold your neighbor's hand. நீங்க பயப்படவே கூடாதுன்னு Oh, சொல்லுங்க. you should never ever fear again. உங்க வருங்காலத்தை குறித்து நீங்க பயப்படாதீங்க. Do not fear about your future. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் எல்லாத்தையும் உங்களை திருப்பிக் கொள்ள செய்ய போறார். Oh, the Lord is going to restore everything to you. இதை நீங்க வாக்குத்தத்தமாய் பிடித்துக் கொள்ளுங்க. Oh, take this as a promise of God Almighty. நீ இழந்து போன ஆவிக்குரிய அலங்காரங்கள், ஆவிக்குரிய Oh, ஆசீர்வாதங்கள், it may be the blessings of the Spirit that God wanted to give you that you have lost. நீ இழந்து போன ஒரு பரிசுத்த ஒரு காரியம், Oh, it may be this your purity that you have lost before Christ. நீங்க இழந்து போன ஒரு ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், Or it may be the blessings, worldly blessings that you have lost. எல்லாத்தையும் ஆண்டவர் திருப்பி The கொடுப்பார். Lord is going to restore everything back to you. திருப்பி கொடுக்கறதோட மாத்திரம் இல்ல, Not only giving all of that back to you. இதை விட ஒரு சூப்பரான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து Oh, He is going to give you a super blessing beyond that. ஒரு கரங்களை தட்டலாமா ஆண்டவருக்கு நன்றி. Amen. Shall we put our hands together for God? இதுதான் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இதான் ஆண்டவர் சொல்றார். This is what the Lord says. I will restore back to you all of your fortunes. உன்னுடைய ஆரோக்கியம் ரொம்ப பெருக போகுது இனிமேல். Oh, your health is going to grow to a great extent. உன்னுடைய ஆரோக்கியத்தை கர்த்தர் இன்னும் ரொம்ப அழகா ஆசீர்வதிக்க The போறாரு. Lord is going to bless your health to a great extent. உன்னுடைய சந்தோஷத்தை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க And the Lord போறாரு. is going to bless your happiness to a great extent. உன்னுடைய வருங்காலம் மிகுந்த ஆசீர்வாதமாக And your இருக்கும். future is going to be a blessed one. நீங்க உங்கள் கரங்களை உயர்த்தி எழுந்து நின்று Let's raise our hands. Let's stand up. எல்லாரும் சேர்ந்து We're all going to join together. சங்கீதம் 126 சேர்ந்து படிக்கலாம். And we're going to read Psalms 126. சங்கீதம் 126 என்னோட சேர்ந்து நான் சொல்லி படிக்கும்படி Together with me, as I read it, we're all going to read Psalms 126. கர்த்தர் நமது சிறையிருப்பை திருப்புகிறார். கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறார். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். சொப்பனம் காண்பவர் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல் எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் நான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்ப வருவேன். கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. Thank you, Jesus. Mighty Lord. Let's raise our hands up. நீங்க இதை எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு இன்னும் சரியாக நான் புரிந்து கொள்ள முடியல. I do not know how you have received this message today. நீங்கள் திரும்பவும் இந்த செய்தியை அந்த வெப்சைட்ல கேட்கும்படியாக நான் மிகவும் தாழ்மையோடு கேட்கிறேன். I humbly ask you to go home and once again listen to this message on the website. ஏன்னா இந்த செய்திக்காக நான் மிகுந்த பிரயாசப்பட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். I will not say that I spent a lot of time for today's message. ஆனால் கர்த்தர் அதிக பாரத்தை கொடுத்து எனக்கு இந்த வசனத்தை போதிக்க சொல்லியிருக்கிறார். The Lord gave me a great burden to preach this message to you today. உன்னுடைய வாழ்க்கை மாறணும் சகோதரனே, சகோதரியே. Beloved brother and sister in Christ, your life should change. உன்னுடைய நோய் மாறணும். Oh, the disease should change. உன்னுடைய சந்தோஷ குறைவு மாறணும். Oh, the lack of joy should change. உன்னுடைய வருங்காலத்துக்குரிய பயம் மாறணும். And the fear of your future should change. இந்த மூன்று காரியங்களும் நீ சிறைப்பட்டு இருக்கிறாய். You have been imprisoned by these three things. ஆண்டவர் அந்த கேப்டிவிட்டில இருந்து உன்னை ஃப்ரீ பண்றார். And the Lord is releasing you from that captivity today. நீ விசுவாசித்தா அந்த மகிமையை பாப்ப. Oh, if you believe, you will see that glory. இனி நீ ஜெபிக்கும்போது மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். Oh, when you pray today, there will be a great joy in your prayer. இனி நீ உன்னை குறித்து எக்ஸாமின் பண்ணும்போது கர்த்தர் உனக்கு अनेक காரியங்களை வெளிப்படுத்துவார். Oh, when you examine yourself concerning this, the Lord will reveal to you many matters. அனுதினம்
நாளும் உன்னுடைய சந்தோஷத்தை பெருக பண்ணுவார் Day கர்த்தர். and day, oh, the Lord will multiply your joy. உன்னுடைய வருங்காலத்தை ஆண்டவர் நீ நினைக்கிறதை விட ஆசீர்வதிப்பார். Oh, the Lord will bless your future more than what you desire. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அன்பு தகப்பனே, My beloved heavenly Father, இந்த அருமையான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் we ஆண்டவரே. thank you, Lord, for this beautiful time. ஓ தெற்கத்தி வெள்ளங்களை சிறையிருப்புகளை திருப்புகிற கர்த்தரை நோக்கி நாங்கள் அபயமிடுகிறோம். Lord, we cry out to the Lord who stops the floods of water. இயேசுவின் நாமத்திலே வருகிறோம். In the name of Jesus we come. சேனைகளின் கர்த்தரின் நாமத்திலே வருகிறோம். Oh, the Lord of the armies, in His name we come. ஓ இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களின் சிறையிருப்பை, Oh Lord, the people who have come here, their imprisonment, Lord. அதை பார்த்து நாங்கள் பேசுகிறோம் இந்த நாளிலே. Oh, we ask you to look upon that and we preach, Lord. இயேசுவின் நாமத்திலே சிறையிருப்பு முறிந்து விழுவதாக. Oh, in the name of Jesus, may that captivity be broken. ஆவிக்குரிய நோய்களை பார்த்து பேசுகிறோம். Oh, we look at the diseases that are inflicting the spirit of these ஓ people. கர்த்தருடைய ஆரோக்கியம் உன்மேல் வந்து விழுகிறது இந்த Oh, the நேரத்தில். healing of the Lord is falling into your life. கர்த்தருடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை குணமாக்குகிறார். Oh, the Spirit of God is healing the body, mind and soul. கர்த்தருடைய காயங்களை இந்த நேரத்திலே கட்டி The சுகப்படுத்துகிறார். Lord is healing the wounds and He's bandaging them up. ஓ கயா கிளையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ என்று நீ அழுதாய் அல்லவா? Oh, haven't you not cried out to me? ஓ இந்த நாளிலே கர்த்தருடைய ஆரோக்கிய தைலம் உன்மேல் வந்து விழுகிறது. Oh, the anointing oil of the Lord is falling upon you today. இயேசுவின் நாமத்திலே. In the name of Jesus. ஓ உனக்கு அந்த ஆரோக்கியம் இந்த நொடி முதல். Oh, that health is being restored to ஓ you. நீ இழந்து போன சந்தோஷம். That which you have lost the joy. இயேசுவின் நாமத்திலே. In the name of Jesus. கர்த்தர் உனக்கு இரட்டிப்பான சந்தோஷம் இந்த நாள் The முதல். Lord is doubling their joy and giving it back to you. நீ மனம் திரும்ப வந்தாய் அல்லவா? Oh, haven't you not come and you have repented? ஓ நீ மனம் திரும்ப ஒப்பு கொடுத்தாய் Oh, அல்லவா? haven't you not repented and committed yourself to ஓ God? சகை உன்னுடைய சந்தோஷம் இது இனி முதல் உன் ஆத்துமாவில் உன் வீட்டுக்குள் பிரவேசிக்கிறது. Oh, the joy of God is going to prevail in your soul and your family. ஓ உன்னுடைய இடத்திலே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. Oh, there is going to be a great joy in your place. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் உன்னை பரிபூர்ணமாய் மன்னித்தார். The Lord has forgiven you fully. நீ அதை மனப்பூர்வமாய் நம்பு. Oh, believe in me உன்னை wholeheartedly நீ பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வா. and commit yourself to purity. ஹalleluya. Hallelujah. பரலோக தகப்பனே, Oh, Heavenly Father. வருங்கால பயங்கள் நீங்கட்டும் சுவாமி. Oh, may the fear of the future ஓ, leave இந்த them. வருங்காலம் எப்படி இருக்குமோ என்று பயந்திருக்கிற அந்த ஆவி போவதாக. Oh, the இயேசுவின் spirit that is நாமத்தில். causing them fear about the future, may it go in the name of Jesus. ஹalleluya. Hallelujah. இயேசுனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பேசுகிறோம். Oh, we pronounce all of the blessings of இந்த Christ ஜனத்தை God பார்த்து Almighty. பேசுகிறோம். We look at these thy people and we pronounce it, Lord. கர்த்தருடைய உன்னத ஆசீர்வாதம் உனக்கும் எனக்கும் பரிபூர்ணமாய் உண்டு. Oh, the blessing of God Almighty will be for you and me in its fullness. உன் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். Your family will be a family of blessing. உன் அண்டை வீட்டாரும் உன்னால் ஆசீர்வாதமாய் All the இருப்பார்கள். people that surround you will be a blessing. ஓ உன்னுடைய சிறையிருப்பு முறிந்தது. Oh, your imprisonment is broken. இயேசு அதை செய்கிறார். It is the Lord Almighty who is doing it. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஓ தகப்பனே நன்றி. Oh, Heavenly Father, we thank you, Lord. கரங்களை தட்டி ஒரு விசை நன்றி சொல். Amen. Hallelujah. Thank you, Jesus. இனி எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே, Lord, from this day onwards, our lives, சொப்பனம் காண்கிறவர்களைப் போல ஒரு சந்தோஷமா இருக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். we thank you, Lord, that it is going to be turned into a life of joy as though we are dreaming, Lord. இவருடைய Amen. சிறையிருப்பு எப்படி போனது என்று இவர்களே திகைத்தக்கதாக கர்த்தர் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறதுக்காய் நன்றி We ஸ்தோத்திரம். thank you, Lord, that you have begun to do things that will astonish these thy children. ஹalleluya. Hallelujah. எல்லா சிறையிருப்பு நீங்கட்டாப்பா. May all the captivity be removed from their lives, Almighty God. நீங்க சொன்ன வசனத்தின்படி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. According to your promises, we claim and we pray, Almighty God. யாக்கோபின் சிறையிருப்பு நான் திருப்புவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? You said, Lord, you will turn around the captivity of Jacob. அவன் வாசஸ்தலங்களுக்கு
நான் இரக்கம் செய்வேன் என்று And சொன்னீங்களே. you said that you will have mercy, O Lord. அது முன்பு போல என் கண்கள் முன்பாக நிலைப்படும் என்று And சொன்னீங்களே. you said that I will restore it as before my eyes. ஆடலும் பாடலும் திரும்ப கேட்கப்படும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. And you said there will be rejoicing and dancing and singing in the camp. சபை திடப்படும்னு சொன்னீங்களே ஆண்டவரே. Lord, you said that you will firm up your church. இந்த வசனத்தை நாங்க சுதந்தரிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we claim your promises, Lord. எல்லாருடைய சிறையிருப்பையும் நீக்கி போட்ட தகப்பனை உம்மை துதிக்கிறோம். And we thank you that you have broken the captivity of all of these thy children, Lord. நாங்க நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே இந்த And we நாளுக்கு. thank you, Lord, for today.